Hello friends, இன்னைக்கு நம்ம கிரேஸ் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலில் NCERT Class 10 Science Chapter 10 Light or Reflection and Refraction ஓட ஒரு பகுதி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா Image Formation by Convex Mirror. Image Formation by a Convex Mirror. கான்வெக்ஸ் மிரரில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத மாதிரி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம கிரேஸ் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது அடுத்தடுத்த வீடியோஸை நான் நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்க்கலாம். இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் NCERT Class 10 சயின்ஸ் அண்ட் மேக்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன். அதுலேயும் ஓப்பன் பண்ணி பாருங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இமேஜ் ஃபார்மேஷன் பை a convex mirror. Image வந்து for studying the image formed by a convex mirror, there are two positions of the object which are considered. Concave mirrorல வந்து நமக்கு நிறைய பொசிஷன் 6 பொசிஷன்ஸ் நம்ம எடுத்திருப்போம். அதாவது நம்மளுக்கு இன்ஃபினிட்டியில் பிஹைண்ட் சி அது மாதிரி 6 பொசிஷன் எடுத்திருப்போம். இங்கே கான்வெக்ஸ் மிரரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பொசிஷன் தான் ஆப்ஜெக்ட்டு. அந்த ரெண்டு பொசிஷனில் ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு இமேஜ் கிடைக்குது அப்படின்றத கான்வெக்ஸில் பார்ப்போம். கான்வெக்ஸில் ரெண்டு ரே டயக்ராம் தான் நம்மளுக்கு பாசிபிளாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் இஸ் அட் இன்ஃபினிட்டி. ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டியில் இருக்கும் போது இமேஜ் எப்படி கிடைக்குது. செகண்ட் பொசிஷன் வந்து ஆப்ஜெக்ட் ஃபைனட் டிஸ்டன்ஸ், ஒரு 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் ஒரு குறிப்பிட்ட ஃபைனட் நம்மளுக்கு தெரிஞ்ச டிஸ்டன்ஸில் ஒரு ஆப்ஜெக்டை ப்ளேஸ் பண்ணால் அப்போ வந்து நம்மளுக்கு இமேஜ் எப்படி கிடைக்குது மிரர்லேருந்து. இதை வந்து நம்மளுக்கு ரெண்டு கான்செப்ட், ரெண்டு பொசிஷன் வச்சு தான் ரே டயக்ராம் வந்து வரைய முடியும். The table gives below illustrate the ray diagram along with the position, nature of image formed by the convex mirror. பாருங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் பொசிஷன் தான் வந்து கான்வெக்ஸ் மிரருக்கு இருக்குது. அட் இன்ஃபினிட்டி அண்ட் ஃபைனட் டிஸ்டன்ஸ். பாருங்கள், அட் இன்ஃபினிட்டி ரொம்ப தூரத்தில் இருக்குது. நம்ம ஏற்கனவே 4 ரூல் பார்த்தோம்ல, அந்த 4 ரூலில் ஏதாவது ஒரு 2 இன்ஸ்டன்ட் ரூல் எடுத்து நம்ம ட்ரா பண்ணி நம்ம இமேஜ் ட்ரா பண்ணணும். 4 ரூலில் ஏதாவது 2 இன்ஸ்டன்ட் ரூல் ஃபாலோ பண்ணணும். அதில் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய ரேல நம்ம அப்பியர்ஸ் டு மீட் பண்ண வச்சோன்னா அந்த பாயிண்டில் தான் நம்மளுக்கு இமேஜ் கிடைக்கும். கான்கேவில் வந்து ரிஃப்ளெக்ஷன் ரே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேயே இமேஜ் கிடைக்கும். கான்வெக்ஸ்க்கு இன்டர்செக்ட் ஆகாது, நம்ம தான் அப்பியர்ஸ் டு மீட் பண்ணி இன்டர்செக்ட் பண்ண வைக்கணும். அட் இன்ஃபினிட்டி பாருங்கள், கான்வெக்ஸ் மிரர் வந்து கர்வ்ட் அவுட்வர்ட் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம்ல. இதை பாருங்கள், PFC. இந்த சைட் ரைட் சைடில் இருக்கும், மிரருக்கு பின்னாடி இருக்கும் ஃபோக்கஸ் C எல்லாமே. ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருக்குது. இங்கேருந்து லைட் ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக வருது. பேரலாக வரும்போது ரிஃப்ளெக்ட் ஆகி Fல பாஸ் ஆகிற மாதிரி இங்கே வெளியே, ஏன்னா இது வந்து டைவர்ஜிங் மிரர். நம்மளுக்கு டைவர்ஜ் ஆகுது, இந்த பாயிண்டில் டைவர்ஜ் ஆகுது. அதே மாதிரி பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைட் ரே வருது. Fல பாஸ் ஆகிற மாதிரி இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த 2 ரேவையும் நான் அப்பியர்ஸ் டு மீட் பண்ண வச்சுட்டா ஒரு பாயிண்டில் மீட் ஆகும். இங்கே தான் எனக்கு இமேஜ் கிடைக்கும். இமேஜோட பொசிஷன் பார்த்திங்கன்னா அட் ஃபோக்கஸ். இது பிஹைண்ட் த மிரர்ன்றனால நம்மளுக்கு நேச்சர் எப்படி இருக்குன்னா வர்ச்சுவல் எரெக்ட், எக்ஸ்ட்ரீம்லி டிமினிஷ்ட், பாயிண்ட் சைஸில் இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்கும். வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட்ன்றது என்னது எப்போ நம்மளுக்கு கிடைக்கும், பிஹைண்ட் த மிரருக்கு பின்னாடி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். கான்கேவில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வர்ச்சுவல் எரெக்ட் வரும், இது எல்லாமே ரியல் இன்வெர்டட் தான் கான்கேவ் மிரரில் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பிட்வீன் இன்ஃபினிட்டி அந்த போல். போல் அதாவது நம்மளுக்கு ஃபைனல் டிஸ்டன்ஸில் இருக்குது. போலுக்கு பின்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 2 லைன் நான் ட்ரா பண்ணேன். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அப்போ Fல பாஸ் ஆகிற மாதிரி இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு ரே. செகண்ட் ரே பார்த்திங்கன்னா நான் Cல பாஸ் ஆகிற மாதிரி Cலேயே பவுன்ஸ் பேக் ஆகிடும். ஓகேங்களா. இது ரெண்டுத்தையும் வந்து நான் ப்ரொடியூஸ் டு மீட் பண்ண வைக்கிறேன், அப்பியர்ஸ் டு மீட். இதுவும் வந்து அப்பியர்ஸ் டு மீட். இந்த லைனும் மீட் பண்ணுற பாயிண்ட்டு. இந்த லைன் அப்பியர்ஸ் டு மீட்டும் இந்த அப்பியர்ஸ் டு மீட்டும் மீட் பண்ணுறக்கூடிய பாயிண்டில் தான் எனக்கு இமேஜ் கிடைக்குது. இமேஜோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து Pக்கும் Fக்கும் நடுவில் கிடைக்குது, பிரின்சிபல் ஃபோக்கஸ்க்கும் போலுக்கும் நடுவில் கிடைக்குது. இதுவும் பிஹைண்ட் த மிரர். பிஹைண்ட் த மிரர்னாவே வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட். எரெக்ட்ன்றது என்ன கொடுக்க அவங்களுக்கு அர்த்தம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற ரைட் சைடில் இருக்குது லெஃப்ட் சைடும் லேட்டரலி இன்வெர்ட்டட்னு சொல்லலாம் இதை. சரிங்களா. அவங்க மொத்தத்தில் கான்வெக்ஸில் வந்து 2 ஆப்ஷன் தான். ஒன்று ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா Fல இமேஜ் கிடைக்கும்.
ஆப்ஜெக்ட் வந்து ஃபைனட் டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா பீக்கும் எஃப்க்கும் நடுவில் கிடைக்கும். ஸோ ரெண்டுத்தோட நேச்சரும் பார்த்திங்கன்னா டிமினிஷ்ட் அண்ட் வர்ச்சுவல் எரெக்ட் தான். இங்கே மேக்னிஃபிகேஷனே நடக்காது, வெறும் வர்ச்சுவல் எரெக்ட் அண்ட் டிமினிஷ்ட் இமேஜ் தான் நம்மளுக்கு கான்வெக்ஸ் மிரரில் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் கிரேஸ் சோஷியல் சைட் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம பார்க்கலாம். ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.